கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஜெம்ஸ் உடைய குடும்ப தரிசன மிஷினரி கூடுகையில் உள்ள 224வது கூடுகையில தேவ செய்தி கொடுக்கும்படியாக ஒரு கிருபையை தந்த தேவனுக்கு முதல்ல நன்றி செலுத்துகிறேன். என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை அண்ணன் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நானும் அதே மாதிரி ஒரு சில நிமிஷத்துல சொல்லிவிட்டு தேவ செய்திக்கு கடந்து செல்ல நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஒருத்தர் கிருபையினால அண்ணன் சொன்னது போல தூத்துக்குடி மாவட்டம் போலையர்புரம்ங்கிற ஒரு கிராமத்துல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து ஒரு கிறிஸ்தவ முறைப்படி வளர்க்கப்பட்டேன். நல்ல கிறிஸ்தவ பெற்றோர்கள் நல்ல அதிகாலை ஜெபத்துக்கு என்னை அனுப்புகிறது, கிறிஸ்தவ எல்லா ஆக்டிவிட்டிஸ்ல கலந்து கொள்ள வச்சு கிறிஸ்தவ முறைப்படி கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் வளர்க்கப்பட்டேன். அதற்காக நல்ல பெற்றோரை தந்ததுக்காக முதலாவது எனக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வேலையின் நிமித்தம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஸ்பின்னிங் மில்ல இப்பொழுது நான் சீனியர் மேனேஜராக மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மேனேஜராக பணியாற்றி வருகிறேன். ஜெம்ஸை பொறுத்தவரை அண்ணனுடைய அறிமுகம் கிடைத்ததுக்கு அப்புறம் இந்த பகுதியில ஜெம்ஸ் மிஷினரிகள் யாரும் பீகார்ல இருந்தோ எந்த லெந்து கால கூட்டங்கள் நடந்தாலும் அண்ணன் என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களை வரவேற்று அவங்களை ரிசீவ் பண்ணி அந்த மீட்டிங் எல்லாம் முடிந்து போகும் வரைக்கும் அவங்க கூடவே இருந்து செய்ய அந்த கூட்டங்கள் அந்த நல்ல முறை நிறைவேற அவங்களோட இந்த ஒத்தாசையா நிற்க கர்த்தர் எங்களை பயன்படுத்தி வருகிறார். அடுத்தபடியாக ஜெம்ஸ் புரோகிராம் நடக்கும் பொழுது உள்ள ஆலயங்களுக்கு சென்று அதுக்கான அந்த நோட்டீஸ்களை கொடுத்து போதர்களை அணுகி முடிந்த அளவுக்கு சில வாலிபர்கள் அழைத்து விட்டு மறுபடியும் முடிந்தது அன்னைக்கு அழைத்து வந்து அவங்க இடத்துல கொண்டு விடுகிற அளவுக்கு சிறிய ஊழியத்துக்கு என்ன முடிந்ததை கர்த்தர் பயன்படுத்துற விதமாய் பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். வேலை பார்க்குற இடத்துல உள்ள ஒரு சில சாட்சி வேணா நான் வேகமா சொல்லிடுறேன். நான் வேலை பார்க்குற கம்பெனில நான் மட்டுமே கிறிஸ்தவ அதிகாரி என்பது அதுல ஒரு காரியம். நமக்கு எல்லாரும் தெரிந்தபடி எந்த ஒரு இடத்திலும் ஒரு கை சுத்தமான காரியங்கள் பார்க்க முடியாது. நான் பார்க்கிறது மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். அநேக ஸ்பேர் பார்ட்ஸ், உதிரி பாகங்கள், நிறைய இயந்திரங்கள் மாற்றப்படுகிற காரியங்கள், நவீனமயமாக்குதல், மாடர்னைசேஷன் பண்ணுவோம். லட்சக்கணக்கா கோடிக்கணக்கான முதலீடு பண்ணி அந்த காரியங்கள் ரெனோவேஷன் நடந்து கொண்டே இருக்கும். அதுல ஒரு முக்கியமான பொறுப்பு, எந்த ஒரு கம்பெனியிலிருந்து ஒரு இயந்திரங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அதை அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை நான் வந்து எங்க எம்டி எங்களுடைய சேர்மனுக்கு கொடுக்கணும். உண்மை உத்தவமா அது அந்த பிராண்டில் என்ன லாபம், என்ன நஷ்டம், என்ன செய்யணும், எல்லாத்தையும் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அதை வைத்து அந்த நிர்வாகம் முடிவு பண்ணி அதை சரியானதை தேர்வு செய்து அதை அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு மிஷினுடைய ஒரு இயந்திரத்துடைய விலை 1.5 கோடி 2 கோடி ரூபாய் அளவுக்கு கூட இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களை போல அதிகாரிகளுக்கு அளவுக்கு அதிகமான கையூட்டு கொடுப்பாங்க. அளவுக்கு அதிகமான நல்ல ஒரு குட்வில்னு சொல்றாங்க, கொடுப்பாங்க. கடவுளுடைய கிருபையினால எந்த விதமான ஒழுக்க குறைவில்லாதபடி, சாட்சி குறைவில்லாதபடி இன்று வரைக்கும் கர்த்தர் எங்களை பயன்படுத்தி வருகிறார். அநேகர் சொல்லுவாங்க, பிழைக்க தெரியாத சார் நீங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அவங்க அப்படி பார்த்தாலும் கர்த்தர் ஒரு நல்ல நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தரும்படியாக அந்த ஒரு உலகத்திலே பிழைக்கும்படியான கிருபையில தருகிறார் என்று நம்ம விசுவாசத்துக்குள்ள உண்டு. இப்படியாக தேவனாம் மகிமைக்கென்று ஒரு சாட்சியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியிலே கர்த்தர் நியமித்திருக்கிற பணியை செய்யவும், ஆலயத்திலே போதருக்கு ஊழியம் செய்து மற்ற எல்லா ஊழியங்களையும் உடனிருந்து செய்யவும் கர்த்தர் எங்களை பயன்படுத்தி வருகிறார். இன்னும் சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம செய்தி கடந்து போகும் முன்பாக இந்த கடந்த வாரத்துலதான் நம்ம இயேசுவின் சிலுவை பாடு மரணத்தையும் ஒரு உயிர்த்தெழுதலையும் பற்றி நம்ம சிந்தித்தோம். அதே அந்த வைப்ரேஷன் இன்னும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். 7 சிலுவை தியான வசனங்களை நாம் தியானித்தோம். 7 விதமான செய்திகளை கேட்டோம். ஒரு முடிவு செய்தி கேட்டோம். சிலுவையின் பாடு மரணத்தை இந்த 40 நாட்களும் அநேக செய்திகளை கேட்டோம். கடந்து அப்படி வரும்பொழுது ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அந்த ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் கேட்ட கேள்வி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அருமையான கேள்வி. இந்த உலக பிரகாரமான செல்வங்களை தேடி அலைகிற காலத்துல நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி. அது அப்படி இருக்கட்டும். நான் இயேசு தன்னுடைய ஊழிய காலத்திலே சொன்ன ஒரு பதில். இது இன்னொரு சம்பவம், மார்த்தாள் மரியாள் வீட்டில் நடந்த சம்பவம். அது மார்க்கு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இயேசு தன்னுடைய வாயினாலே சாட்சியாக ஒரு சர்டிபிகேட்டாக சொன்னார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த செய்தியின் மைய கருத்து தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றுங்கிறத வச்சுதான் நம்ம எது தேவையானது, எது பிரியாரிட்டி,
எது முக்கியம், எதுக்கு நம்ம வைராக்கியம் பாராட்ட வேண்டும், எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், நம்முடைய பிரியாரிட்டி என்னங்கிற தலைப்பிலே தான் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை நம்ம ஆரம்பித்து கொண்டு போக போகிறோம். அப்படி வாசிக்கும் பொழுது மரியாள் செய்த காரியம் என்ன, அதுவும் 10ஆம் அதிகாரம், மார்க் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். காரியங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால், மரியாள் செய்த காரியம் என்ன, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். இன்று நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஜெப ஜீவியம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகம், நம்முடைய ஓட்டம், நம்முடைய முன்னுரிமை, நம்முடைய பரிசுத்த வாழ்வு, முதலாவது நம்முடைய காரியங்களை பற்றி வேகமா பார்த்துவிட்டு நம்முடைய சிந்தனை எப்படி மாற வேண்டும் என்பதை பார்த்து இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த செய்தியை நம்ம முடிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது நம்முடைய வேத வாசிப்பு. வேத வாசிப்பு ஒரு அடிப்படை. நம்ம எல்லா கிறிஸ்தவர்களும் வாசிக்கிற காரியம் தான். தினமும் ஒரு அதிகாரத்தை வாசிப்போம், ஒரு ஒழுங்குமுறைப்படி வாசிப்போம். சமீபத்துல ஒரு நடந்த செய்தியாக ஒரு காரியத்தை நான் கேட்க நேர்ந்தது. அது என்னை அதிகமாய் பாதித்தது, என்னை உலுக்கியது. அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு இராணுவ தலைவன், ஒரு கிறிஸ்தவ இராணுவ தலைவன், நல்ல ஜபஜீவியம் உள்ளவர், ஒரு நல்ல வேதம் வாசிக்கிறார். அவர் போரிடும் போது அந்த அப்படியே கண் பார்வை பாதிக்கப்பட்டுவிட்டது, கண் தெரியாமல் போய்விட்டார். அப்பொழுது அவர் வேதத்தை வாசிக்க முயற்சிக்கிறார், வாசிக்க முடியவில்லை. அவருக்கு அதிகமான ஒரு வேதத்தை என்னால் வாசிக்க முடியவில்லையே அப்படின்னு ரொம்ப பாரப்பட்டிருக்கும் போது அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. அந்த கண் தெரியாதவர்கள் வாசிக்கிற அந்த பிரெய்லி வேதாந்தம் வந்து அதற்கான பயிற்சியாளர் வந்து அவருக்கு ஏற்படும் பொழுது இன்னொரு சோகம் காத்திருக்கிறது. அவர் போரில் ஈடுபட்டு அவர் விரலில் உள்ள அந்த விரலின் நுனிப்பகுதியில் உள்ள எல்லா உணர்ச்சிகளும் இல்லாமல் போய்விட்டது. அந்த பிரெய்லில் போய் அந்த பகுதியை தொட்டு அவரால் வாசிக்க முடியவில்லை. இன்னும் அதிகமாக அவர் வேதனைப்படுகிறார். கண் போய்விட்டது, விரலிலே உணர்ச்சி இல்லை, எப்படி நான் வேதத்தை வாசிப்பது? சரி, கடைசியாக அந்த பிரெய்லி வேதாமத்தை ஒரு முத்தத்தை கொடுத்து அந்த வேதாமத்தை கீழே வைத்து விடலாம் என்று அவர் முற்படும் பொழுது அவருடைய நாக்கின் நுனி வந்து அந்த பகுதியில பட்டு விடுது. பிரெய்லியில அந்த கோஷன்ல படும் பொழுது அவர் ஒரு உணர்ச்சியை அவர் உணர்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், ஒருவேளை அந்த நாக்கின் நுனினாலே அதை தொட்டு அல்லது தடவி நான் வேதத்தை வாசிக்கலாமா? ஒரு தடை இல்லை. ஒருவேளை எவ்வளவு வாஞ்சி இருக்கும்போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி தன்னுடைய நாக்கின் நுனியினாலே அந்த பிரெய்லி வேதாகமத்தை முழுவதுமாக வாசித்து முடித்து 4 முறை முழு வேதாகமத்தை 4 முறை தன் நாக்கின் நுனியினாலே தொட்டு வாசித்து முடித்தாராம். இது ஒரு நடந்த சம்பவம். என்னை அதிகமாக பாதித்தது. நம்ம எப்படி வேதாகமத்தை வாசிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? ஒருவேளை இன்று சோர்வாக இருந்தால் அந்த வேத வாசிப்பை நம்ம தள்ளி வைக்கிறோம் சில நேரம். அப்படிப்பட்ட வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக ஜெப வாழ்வு. இயேசுவை அறியாதவர்களுக்காக, நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்காக நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்குதுன்னு பார்க்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிரும். இன்னொரு இடத்துல இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அழுது ஜெபம் பண்ணுன்னு சொல்லுது. இப்படியாக ஒரு காரியத்துக்காக நம்ம பாரப்படும் போது, நம்முடைய பரிசுத்தத்திற்காக, இயேசு அறியாத மக்களுடைய அறியாமைக்காக, அவங்க ரட்சிப்புக்காக பாரப்படும் பொழுது நம்ம அறியாமலே நம்ம கண்களிலிருந்து கண்ணீர் வந்து பாரப்பட்டு ஜெபிக்கலாம். எரேமியா அப்படிதான் சொல்றாரு. சும்மா ஒரு பேருக்காகவோ ஒரு வார்த்தை உச்சரிப்புக்காக ஜெபிக்க கூடாது, கண்களில் கண்ணீர் வர வேண்டும். அப்படியாக பாரப்பட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெப வாழ்வு, நம்முடைய பரிசுத்த வாழ்வு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா ஒரு டெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய முழங்காலுடைய அந்த பகுதியை தொட்டு பார்க்க சொல்றாங்க. முழங்காலுடைய அந்த தோல் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் இருதயம் மென்மையாக இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நீங்க முழங்கால நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடெல்லாம் மென்மையாக தேவனுக்கு பிரியமானதாக இருக்கு என்று நம்ம ஒரு வேலையை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பரிசுத்த வாழ்வு எப்படி இருக்கணும்? வெளிப்படுத்துற விசேஷம் அது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும். பரிசுத்தத்துக்கு எல்லையே கிடையாது. பரிசுத்தத்துக்கு என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும்னு ஒரு தரிசன பாடல ஒரு வரிவன். அப்படியாக நம்முடைய எல்லையுடைய எல்லா பகுதியிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். தேவையானது ஒன்றாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறணும்? அந்த யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தான், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? மற்றவங்க அன்பு கூறுவாங்க, அவங்கள விட 1 மடங்கு அதிகமாய் நம்ம அன்பு கூறணும்.
அது கர்த்தருக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. மற்றவங்களை விட நம்ம அதிகமாய் அன்பு கூற நம்ம அழைக்கப்படுகிறோம். 2 புதிய ஏற்பாடுல உள்ள 2 சாட்சியான பெயரை மட்டும் வேகமாக சொல்கிறேன். நாத்தான்வேல், கொர்நேலியு. நாத்தான்வேலை பற்றி சொல்லப்படும் பொழுது, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சாட்சி பெறுகிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள். கொர்நேலியை பற்றி சொல்லப்படும் பொழுது, நற்சாட்சி பெற்றவர் என்று பார்க்கிறோம். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. அப்படியாக சாட்சிப்பட்ட கொர்நேலியை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பாவமான சூழ்நிலை வரும் பொழுது அதை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிற ஒரு வாஞ்சையுள்ள, அதை தீவிரமான காரியமாய் செயல்பட்ட யோசேப்பு. அத எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்திருக்கவில்லையே. பாவமான சூழ்நிலை வரும்பொழுது தீவிரமாய் ரத்த சிந்தனா கூட பரவாயில்ல, அந்த பாவத்தை நான் தொடமாட்டேன், பாவத்துக்கு விரோதமாய் போராடுவேன் என்று நம்முடைய அந்த போராட்டம் இருக்க வேண்டும் என்று அழைக்கிறோம். சிம்சோன் நமக்கு தெரியும், பாவத்திலே விழுந்து போன ஒரு நபர், நசரணையாக அழைக்கப்பட்ட அந்த சிம்சோன், ஆனால் தன்னுடைய கண்ணின் இச்சையினால அதில் விழுந்து ஒரு மோசமான எடுத்துக்காட்டாய் வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு விந்தையாக இருக்க வேண்டிய அந்த நசரேயன் அழைக்கப்பட்ட அந்த சிம்சோன் ஒரு வேடிக்கை காட்டினான்னு பாக்குறோம். மாவரைச்சார்னு பாக்குறோம். வேடிக்கையான பொருளாய் மாறி போனார். அதுல ஒரு வசனம்னா, அதாவது தன்னை அறியாம இருந்தான். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல எந்திரிச்சிருவேன், நான் தப்பிச்சிருவேன் நினைப்பாரு. ஆனா அது முடியாம அந்த ஆபத்துல மாட்டிக்குவார். அந்த விதமான நிர்விசாரம். நம்மை நாமே அடிக்கடி நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா, பரிசுத்தாவியும் நம்மோடு இருக்கிறார் என்று அறிந்து நம்ம தவறுகளை அறிக்கையிட்டு நம்ம அந்த பரிசுத்தத்தில் நிலைநிற்கணும் அழைக்கப்படும். எபேசியர்ல நமக்கு பரிசுத்தத்துக்கான சில முக்கியமான வார்த்தைகள் இருக்குது. அதை ஒரு சிலர் வேகமா நான் சொல்லுகிறேன். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர்ல, பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு காணப்பட வேண்டும், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும், அறிவு கட்டாத அந்த அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறணும், பக்தி விருத்தி அடையணும், பூரண புருஷனாக வரை கடந்து செல்லணும், தேவனுடைய சாயலை பற்றிக்கணும். இப்படியாக நிருபங்களிலே ராணி, கியூன் ஆஃப் த லெட்டர்ஸ் சொல்றாங்க எபேசியரை. அப்படி அந்த பரிசுத்த வாழ்வுக்கு, அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு கடந்து செல்றதுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியா கடந்து சென்று தேவையானது ஒன்றே என்று சொல்றோம் இல்லையா. இதுதான் நம்முடைய எண்ணம், ஏக்கமெல்லாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகிற அளவுக்கு இந்த இப்படிப்பட்ட காரியங்களை மனசுல நம்ம ஏற்றி சிந்தனைக்குள்ள கொண்டு வந்து அப்படி கடந்து செல்லணும். அதுல எல்லாத்தையும் சுருக்கி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, பரிசுத்தத்தில் பரிபூரணப்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இங்கிலீஷ்ல. பெர்ஃபெக்டிங் த ஹோலினஸ். பெர்ஃபெக்டிங் த ஹோலினஸ். ஹோலினஸ்னாலே ஒரு நல்ல உன்னத வாழ்வு. அதுலயும் பெர்ஃபெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம கடந்து சொல்லணும். நம்ம தனிப்பட்ட பரிசுத்த வாழ்வு, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடையணும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பற்றி நம்ம ஒரு கவலையற்று இல்லாதபடி, ஒரு அசால்ட்டாக இல்லாதபடி, இந்த ரட்சிப்பு, இந்த கிறிஸ்துவை நமக்கு கொண்டு வந்த மிஷினரிகளை நம்ம நினைக்கிறோம். நம்ம பகுதிக்கு கடந்து சென்ற எத்தனையோ மிஷினரிகள் நம்ம பகுதி, குறிப்பாக சிவகாசி பகுதிக்கு வந்த ராக்லண்ட் ஐயாவுடைய சாட்சியான வாழ்வு, அர்ப்பணிப்பு தெரியும். தென்பகுதிக்கோ தமிழ்நாடு முழுவதும் வந்த அநேக மிஷினரிகள், மர்காஷிஷ் ஐயா, ரேனியேஷ் மிஷினரி, ரிங்கல் தௌபே மிஷினரி, ஜான் டக்கர், சாரால் டக்கர் அது நிறுவின ஜான் டக்கர் ஐயா, வெள்ளூர் சிஎம்சி ஐடாஸ் கேடர் அவங்க அந்த மிஷினரி, டோனாவூர்ல ஏமி கார்மைக்கேல் அம்மா. இந்த மிஷினரியுடைய தியாகத்தெல்லாம் பார்த்தோம்னா, இந்த ரட்சிப்புக்கு பின்னால அவங்கதான் நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தாங்க. நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோம். இந்த கர்த்தருடைய கிருபையினால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அநேக மிஷினரி தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை பெற்ற நம்ம அந்த 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 அதே பரிசுத்தத்துல, அதே தியாகத்துல நம்முடைய ஏக்கம், தியாகம், நம்முடைய எண்ணம் எல்லாம் நம்ம பரிசுத்தமா வாழணும், இன்னும் அநேகருக்கு கிறிஸ்துவ கொடுக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம முன்னேறணும் ஒழிய, இன்று சபையில நம்ம பார்க்கிறோம் அநேக கௌரவ பதவிகளுக்கு எத்தனை போட்டிகள், எத்தனை சாட்சியற்ற காரியங்கள். அதை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்ணுல கண்ணீர் வரும். என்னுடைய சபையோ, என்னுடைய கிறிஸ்தவ சமுதாயமோ இப்படி சாட்சியற்று இருக்குதே என்று நம்ம ஒரு வைராக்கியத்தோடு அவங்களுக்காக போராடி ஜெபிக்கிறதுலயும், இன்னும் நம்மளை பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கிறதுலயும் நம்ம முன்னேறும்படி நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டமான மக்களை பார்க்கும்போது, உண்மையா நம்ம ரட்சிக்கப்பட்டு போனா நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தே ஆகும். உண்மையான ரட்சிக்கப்பட்டு போனா, கிறிஸ்துவோட நம்ம சிலுவையில் அறியப்பட்டு போனா, சிலுவையின் தியான வசனங்களை கடந்த வாரத்துல நம்ம தியானிச்சோம். தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லிதான் அவர் கடைசியா ஜீவனை விட்டார். எதன் மேல் தாகமா இருந்தாரு? சமாரியா ஸ்திரீ சம்பவம் நமக்கு தெரியும். அந்த ஒரே ஒரு ஆத்மாவுக்காக
அந்த ஸ்திரியை தேடி சென்று தாகமாயிருக்கிறேன் தா என்று கேட்கிறாரு. ஆனா அந்த பெண்ணிட கடைசி வரை அவர் தண்ணீர் வாங்கி குடிக்கவே இல்லை. அந்த பெண்ணுடைய காரியங்களை பேசுறாரு, உன் புருஷன் அழைத்துவான்னு சொல்றாரு. அந்த அவருடைய பாவ நிலைமை உணர வைக்கிறாரு. கடைசி அந்த என்ன சொல்றாங்க, கிறிஸ்து தானோ மேசியா என்று உணர வைத்து ரட்சிப்பை கொடுக்கிறார். சோ சரீர தாகத்துக்கு போல அவர் கேட்டு அந்த பெண்ணுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவராக ரட்சிப்பு கொடுக்கிறவர் கடந்து செல்கிறார். இப்படிப்பட்ட ஒரே ஒரு ஆத்துமாவுக்காக அவர் கடந்து செல்வாரானால் இன்று நம்ம வாழ்கிற தேசம், நம்முடைய பகுதி, எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை அறியாமல் தாகமா இருக்கிறாங்க. தாகமா இருக்கிற வார்த்தை கடந்த வாரத்துல நம்ம சிந்தித்தோம். 7 வசனங்கள், இந்த வசனம் என்னை அதிகமாக பாதிச்சதுனால அதையும் இணைத்து இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய முதலாவது நம்முடைய பரிசுத்தமான வாழ்வு, பரிசுத்தத்தில் பரிபூர்ணம் அடையணுமே என்கிற தாகம். 2வது அழிந்து கொண்டிருக்கிற லட்ச கோடாகோடி ஆத்துமாக்களுக்காக தாகப்படும். அந்த ஆத்துமாக்களும் கிறிஸ்துவின் மந்தைக்குள் வரணுமே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமே, பரலோக ராஜ்யத்தில் வரணுமேங்கிறதா முதலாவது. நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய பரிசுத்த வாழ்வு பரிபூர்ணம் அடைகிற தாகம். 2வது அழிந்து கொண்டிருக்கிற இயேசுவை ஒரு முறை கூட கேள்விப்படாத எத்தனை கோடி ஜனம் வாழ்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக வாழ்கிற இந்த தேசத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தரிசனம் உள்ள ஒரு மிஷினரி இயக்கத்துல நம்ம இணைச்சிருக்கிறோம். குடும்ப தரிசன கொடுகைகளை நம்ம பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த நம்முடைய தரிசனம், மரியாள் சொன்னது போல தேவையானது ஒன்றிட்டு சாட்சி பெற்ற அந்த மரியாதை போல நம்ம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், எதன் மேல் தாகமா இருக்கிறோம், எதன் மேல் நம்முடைய வாஞ்சை வைராக்கியம் இருக்கிறது என்று நம்ம பார்க்க அழைக்கப்படுறோம். தாகமா இருக்கிறேங்கிறத பார்க்க போலாம். யாரோ எங்கேயோ ஒரு ஆத்துமா, ஒரு மிஷினரி இப்படியா ஒரு விபத்துல சிக்கிக்கொள்றாரு, அல்லது இப்படி தாக்கப்படுகிறாரு, ஒரு ஆலயம் இடிக்கப்படுது, ஏதோ ஒரு அவர் நம்ம பார்த்ததும் கிடையாது, அந்த பகுதிக்கு போனதும் கிடையாது. அதை கேள்விப்பட்டவன நம்ம இருதயத்துல ஒரு பாரம் வருது, ஒரு வேகம் வருது, ஒரு உந்துதல் வருது. ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். கண்ணீர் சும்மா வந்துருமா? சும்மா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா பாரம் இல்லாதவங்களுக்கு கண்ணீர் வரவே வராது. சோ அந்த கண்ணீரை கொண்டு வருகிற அந்த பாரம், தேசம் அழிகிறதே, ஒரு மிஷினரி தாக்கப்படுறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இடிக்கப்படுதே அப்படின்னு அந்த பாரம் வரும் பொழுது நம்முடைய தாகம் நம்ம அறியாமலே கண்ணீரை கொண்டு வருகிறது. அது ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்துல கொண்டு வரும். அநேக ஆத்துமாக்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வரும்படியாகவும் நம்முடைய பகுதியிலே ரட்சிப்பிலே கொண்டு வருகிறதாகவும் இந்த தாகம் இருக்கணும், நம்முடைய முன்னுரிமை இருக்கணும் என்று நம்ம மறுபடியுமாக நம்ம உணர அழைக்கப்படுகிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு ஒரு பெரிய திருவிழா சொல்ல நினைக்கிறேன், பட் இருந்தாலும் சரி ஞானமாய் சொல்ல கத்துக்கிறவே செய்வார். கும்பமேளாங்கிற ஒரு அந்த திருவிழாவுல பற்றி ஒரு புள்ளி விவரம் என்னை அதிகமாய் அசைத்தது. ஸோ அதை வச்சு நம்ம அந்த ஜபத்துக்காக மட்டும் அதை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம அதை பின்னால கடந்து செல்லலாம். தொலைக்காட்சியில் நம்ம பார்த்தோம், சமூக வலைதளத்தில் நம்ம பார்த்தோம், எத்தனை பேர் கலந்து கொண்டாங்கிற புள்ளி விவரத்தை பார்த்தா அந்த 45 நாட்கள் அந்த அந்த திருவிழா நடந்திருக்குது. அந்த அரசுக்கு, அந்த நடத்தின அந்த மாநில அரசுக்கு வந்த வருமானம் 3 லட்சம் கோடி வருமானம். அந்த டிராவல் மூலமா, டூரிஸ்ட் மூலமா, பல விற்பனைகள் மூலமாக 3 லட்சம் கோடி வருமானம் வந்திருக்குது. எத்தனை பேர் கலந்து கொண்டாங்கன்னா 65 கோடி ஜனங்கள்னு சொல்றாங்க. 65 கோடி. வெளிநாட்டுல இருந்து 10 கோடியா எத்தனை பேர் வந்தான்னு சொல்றாங்க. மொத்தம் கலந்து கொண்டவங்க 65 கோடி ஜனங்கள் அல்ல, 65 கோடி ஆத்துமாக்கள். இதுதான் நம்முடைய தரிசன கூடுகையில் உள்ள நமக்கு முன்னே வைக்கப்படுகிற கேள்வி. 65 கோடி ஆத்துமாக்கள். அந்த ஒரு புண்ணிய நதி ஒருவேளை சுகாதாரமற்ற அந்த தண்ணியிலே குளித்தால், ஒருவேளை மூழ்கினால், ஒருவேளை சொர்க்கம் போயிடலாம், புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி எவ்வளவாய் அந்த கூட்ட நெரிசலிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்ட அந்த ஆத்துமாக்கள் மேல நம்ம பாரம் வரணும்னா நம்முடைய வாஞ்சை, நம்முடைய முன்னுரிமை, நம்முடைய தாகம் அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். அடுத்தபடியாக இன்னொரு காரியம் பார்க்கணும்னா நம்முடைய பகுதியிலும் இந்த பார்க்கிறோம். இந்த காலங்களில பிப்ரவரி 2 இந்த மே வரைக்கும் ஒவ்வொரு கிராமங்களிலும் நம்ம அந்த திருவிழாக்கள் நடக்குது. எப்படியாய் தங்களை வருத்தி கொள்றாங்க, எப்படியாவது தங்களை காயப்படுத்தி கொள்றாங்க, எப்படியாய் தங்களை வைராக்கியம் பாராட்டுறாங்க. நம்ம பார்க்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினால மீட்பை பெற்ற நம்முடைய ஆலயத்துல எவ்வளவாய் விடுதலையாய், எவ்வளவாய் நம்ம சுதந்திரமாய் உட்கார்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவை தியான வசனங்களை நம்ம எவ்வளவாய் ஒருவேளை ஒரு இலகுவாய் அதை நம்மை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம கவனிக்கிறோம். அந்த ரட்சிப்புக்கு பின்னால உள்ள
அந்த அந்த மாண்பை அந்த அந்த உன்னத தன்மை உணராதபடி ஒரு இயல்பாய் நம்ம வருஷம் ஆசரிக்கிற ஒரு 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 பண்டிகை போல நம்ம கடந்து செல்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே இந்த 7 செய்திகளும் நம்மை தொடுமானால் ஒரு உண்மையான சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவனாக, ஒரு தாகத்தை பெற்ற கிறிஸ்தவனாக ஒவ்வொருவரும் வாழ்வோமானால் இந்த தேசம் சந்திக்கப்படும் என்பதை நம்ம அறிய நிச்சயமா அழைக்கப்படுகிறது. இன்னொரு சம்பவம் என்னை பாதித்தது. கடந்த வாரத்திலே தாய்லாந்து தேசத்திலே அந்த அரசு ஒரு அரசாணையை நிறைவேற்றி இருக்கிறது. அது என்னன்னா, உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் தான். தன் பாலின இனத்தவர்கள் ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஜியோ கவர்மெண்ட் ஆர்டரை நிறைவேற்ற அதே நாளில் அல்லது உடனே சில ஒரு நாட்களுக்குள்ளே 100 திருமணங்கள் அன்றைய தினமே நடந்து அந்த அந்த ஜோடிகள், தன்பாலின ஜோடிகள் தங்களுடைய திருமண சான்றிதழை அந்த கேமராக்கு முன்பாக, அந்த இணையதளத்துக்கு முன்பாக காட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. நான் அதை சமூக வலைதளத்தில் தான் பார்த்தேன். 100 ஜோடி அவங்க எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க அந்த சர்டிபிகேட்டை காமிக்கிறாங்க, கேமராவுக்கு நேராக காமிச்சு சந்தோஷப்படுறாங்க. தாய்லாந்து தேசத்துல கடந்த வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. உலகமெங்கும் நம்முடைய பகுதியின் ரட்சிப்பு, நம்முடைய தேசத்தின் ரட்சிப்பு, உலகத்தின் ரட்சிப்பு, இயேசுவின் அந்த அந்த பரிசுத்தத்துக்கு எதிராக, வேதத்துக்கு முரணாக எத்தனையோ காரியங்கள் உலகத்திலே கொண்டாடப்பட்டு நடக்கும்போது நம்முடைய கண்களிலே கண்ணீர் வர, நம்முடைய முன்னுரிமை, நம்முடைய வாஞ்சை, நம்ம தேவையானது ஒன்றே என்று சொன்னோமே, நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய பரிசுத்தம். அடுத்தபடியாக உன்னை போல பிறன் நேசி, அதுதான் 2 கற்பனை தான். பரனை நேசி, பிறனை நேசி நம்ம வாசிக்கிறோம். முதலாவது நம்ம கர்த்தருடைய முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறணும். நம்மளை போல அடுத்தவங்களை நேசிப்போமானா, அப்படிப்பட்ட திருமணம் செய்த அந்த அந்த சகோதரரோ சகோதரிகளோ பார்க்கும்போது கண்ணீர் விட்டு ஜெபிச்சு அவருடைய ரட்சிப்புக்காக திறப்பில் ஜெபிக்க, இன்னும் அநேக கூடுகைகள், நம்ம ஜெப நேரத்தை அதிகப்படுத்தணும். இன்னும் நம்முடைய பாரத்தை, நம்முடைய தரிசனத்தின் ஆழத்தை அதிகப்படுத்தணும். இப்படியாக தரிசன கூடுகள் இணைக்கப்பட்டிருக்கிற நம்ம இப்படியான ஒரு காரியத்தில் கடந்து செல்லணும் என்பது நம்ம காண அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அந்த காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எலியாவின் தேவன் எங்கே? நம்ம ஒருவேளை ஜெபத்துல அதை பயன்படுத்துகிறோம், எலியாவின் தேவன் எங்கே என்று. இப்பொழுது இப்படி சொல்லலாம், தேவனின் எலியாக்கள் எங்கே? தேவன் பயன்படுத்த ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற, தேவன் பயன்படுத்த தன்னை ஒப்பு கொடுக்கிற எலியாக்கள் எங்கே? திறப்பிலே நிற்க போகிற மோசேக்கள் எங்கே? ஆபிரகாமை போல கெஞ்சி மன்றாட போகிற, திறப்பில் நிற்க போகிற ஆபிரகாமங்கள் 10 நீதிமான் இருந்தா தேசத்தை அழிச்சிட மாட்டீங்கல்ல? 10 நீதிமான் இருந்தா கடைசியா குறைச்சு 10 நீதிமான் வரைக்கும் வர்ற, இந்த தேசத்தை அழிச்சிடாதீங்கப்பா, இன்னும் காலம் கொடுப்பீங்கன்னா இன்னும் நாங்க அநேக மிஷினரி அனுப்பி சீக்கிரமா அந்த நம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லிடுறோம்னு திறப்பில் ஜபிக்கிற நம்மளை போன்ற இந்த குடும்ப கூடுகளை பங்குபட்டிருக்கிற இது போன்ற தரிசனம் பெற்ற குடும்பங்கள், தரிசனம் பெற்ற ஜபக்குழுக்கள், தரிசனம் பெற்ற ஜப கூடுகைகள் நமக்கு அதிகப்படுத்த வேண்டும் என்பதை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதே போல கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருந்து ஜபிக்கிற மரியாள்கள் எங்கே? மார்த்தாள்கள் வேலை, அநேக ஆக்டிவிட்டிஸ். இப்ப எல்லா ஆலயங்களில் பார்த்தா நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய சித்தாந்தங்கள், நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு, நிறைய நிகழ்வுகள் நிறைய இருக்கு. ஆனா ஒருவேளை முழுஇரவு ஜெபம், முன்னிரவு ஜெபம், தரிசன கூடுகையில் வைத்தா ஜெபிக்க ஆயத்தமாகிற மரியாள்கள் எங்கே? ஒரு காலத்துல பெண்கள் எவ்வளவோ கூடி ஜெபிச்சாங்க. இப்பொழுது ஜெபிக்க தேடும் பொழுது அதே குறிப்பிட்ட ஜெபிக்கிறவங்க தான் ஜெபிக்க வர்றாங்க. இன்னும் அநேக மரியாள்கள், அநேக ஜெபிக்கிற மக்கள் நமக்கு வேணும். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்கிற யோவான்கள், எவ்வளவு ஒரு உன்னத அனுபவம் இல்ல? இயேசுவின் மார்பில சாய்ந்திருந்தாரா அந்த யோவான். அப்படிப்பட்ட தேவனோடு நெருக்கமாக, தேவனுடைய உள்ள உறவுல, தேவனுக்கு அடுத்த காரியங்களே சிந்தித்துக் கொண்டிருக்கிற மூப்பர்கள், ரொம்ப வருஷமா இருக்கிற கிறிஸ்தவர்கள் எங்கே? எங்க பார்த்தாலும் ஒரு பிரிவினைகள். ஒருவேளை ஒரு கௌரவ பதவிக்கு எவ்வளவு போட்டிகள். ஒரு கௌரவ பதவி ஒரு இடத்துல உருவாகுதுன்னா அதை பிடித்து கொள்ள சிபாரிசுகளை தேடி அந்த பதவி எப்படியாவது பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் முன்னுரிமை கொடுக்கிறாங்களே தவிர, ஒருவேளை கர்த்தருக்கான வைராக்கியம் பாராட்டி ஒரு மிஷினரி நான் அனுப்புவேன், ஒரு கூட்டத்தை நான் நடத்துவேன், அல்லது ஒரு இடத்துல நான் செய்தி கொடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்ங்கிற அந்த அர்ப்பணிப்புள்ள, அந்த ஆத்தும பாரம் உள்ள மூப்பர்கள் அல்லது நம்மளை போன்ற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் குறைவான காலத்துல தேவனுடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற யோவான்கள் வேண்டும். இப்படிப்பட்ட அதே போல சின்ன தன்னை இயன்றதை செய்கிற தொற்கால் செய்தது நமக்கு தெரியும். சின்ன ஒரு ஊசியை வைத்து அந்த
பழுதான அந்த ஆடைகளை தைத்து கொடுத்தாங்க. அவங்க இறந்த போன அந்த அந்த ஒரு விதவைகள் அதை காமிச்சு அழுதாங்க என்று நம்ம அந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக சின்ன காரியம் தான், தன்னால் இயன்றதை செய்தார், அவ்வளவுதான். எல்லாரும் எடுத்த உடனே ஒரு ஆலயம் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. இயன்றதை நம்முடைய மனதை கர்த்தர் அறிவார், வாஞ்சையை கர்த்தர் அறிவார். எவ்வளவு வாஞ்சை இருக்குது, இந்த பிள்ளையை நான் பயன்படுத்தட்டும் அப்படின்னு கர்த்தர் பயன்படுத்த முடியும். அப்படியாக தன்னால் இயன்றதை செய்கிற தோற்கால்களை தேவன் தேடுகிறார். ஒருவேளை சரீர அந்த தாகமா இருக்கிறேங்கிறதை நான் அதிகமா சிந்தித்ததுனால இன்னொரு காரியத்தை சொல்லட்டும். சரீர தாகத்துக்கு தேவை தண்ணீர், ஆத்தும தாகத்துக்கு தேவை கண்ணீர். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சரீர தாகத்துக்கு தேவை தண்ணீர், ஆத்தும தாகத்துக்கு தேவை கண்ணீர். கண்ணீர் இல்லாமல் ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த முடியாது. கண்கள் திறக்கப்படணும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா கண்ணீர் தானாகும். அந்த நம்ம லூக்கா 24ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் வரும். அந்த எம்மாவு சீஷர்கள் எம்மாவுங்கிற ஊருக்கு போவாங்க. இயேசு அந்த உயிர்த்தெழுந்த அதே நாள்ல இயேசுவும் கூட நடந்து போவார். ஆனா அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததுன்னு நம்ம அந்த இந்த வசனத்தை வாசிப்போம். அவங்க கேட்கிறாங்க, இந்நாட்களிலே எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ? கேட்டது கிளையோப்பா அந்த சீஷர் இயேசுட்டே கேட்கிறாங்க. அவர்தான் சிலுவையின் நாயகனா ஜீவனை கொடுத்து உயிர்த்தது கூட நடந்து வர்றாரு. அவர்கிட்டயே கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பின்னால அவங்க கண்கள் திறக்கப்படுகிறது, சேர்ந்து போஜனம் பண்றாங்க. ஒரு இப்படியாக நம்முடைய கண்கள், அநேகருடைய கண்கள், கிறிஸ்தவ அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இப்படியாக ஒரு தேவ மனிதரை பார்த்து ரட்சிப்புனா என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது அவர் சொன்னாரா, ஒன்ஸ் ஐ வாஸ் பிளைண்ட், நவ் ஐ see. நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது நான் பார்க்கிறேன். அவ்வளவுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு என்னன்னா, ஆவிக்குரிய கண்களை திறக்கப்பட்டுச்சுன்னா எந்த ஒரு காரியத்திலையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்ப்போம். எந்த ஒரு ஆத்மாவையும் அது ரட்சிக்கப்படலைன்னா நம்முடைய கண்ணீர் வந்து நம்முடைய பார்வையே மாறிடும். நம்முடைய சிந்தை, நம்முடைய ஏக்கம், நம்முடைய செயல்பாடே எல்லாமே மாறிடும். இப்படியாக பழைய பாடல் ஒரு வரிதான், ஒரு நாள் உன் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. பழைய பாடல். அவரை கண்டுட்டோம்னா நம்மளை வெறுத்துட்டோம்னா அவரை நம்ம முன்னுரிமைப்படுத்துறோம். நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்பாடு எல்லாம் மாறும். நம்ம பாக்குறோம் இல்லையா, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே பாக்குறோம். நமக்கு சொந்தம் இல்ல, அவருடைய சித்தப்படி நம்ம செய்ய நம்ம ஆரம்பிச்சிடும். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, ஐயோ அந்த உன்னதமான தேவனை என் கண்களை, அப்படி உன்னதமான தேவனை காண்கிற கண்களை தர வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். ஒரு தேவ மனிதனுடைய வாழ்வில் நடந்த ஒரே ஒரு சாட்சி, அதுவும் பிரயோஜனமா இருக்கும்னு நம்ம சேர்த்து சொல்கிறேன். டிஎல் மூடி என்ற அந்த தேவ மனிதரை பார்த்து அநேக தேவ ஊழியர்கள் சந்தித்து கேட்டாங்களா, உங்களுடைய ஊழியத்தின் ரகசியம் என்ன? இவ்வளவு ஆத்துமாக்கள், இவ்வளவு ஒரு வெற்றியின் ஊழியம் செய்றீங்களே, உங்களுடைய ஊழியத்தின் அந்த வெற்றிக்கான காரணம் என்று கேட்கும்போது அவர் உடனே அந்த ஊழியர்கள் எல்லாரையும் தான் இருந்த அறைக்கு வெளியாக கொண்டு போய், நீங்க அதை பாருங்க, இந்த உலகத்தை பார்த்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு வந்து என்ன பாத்தீங்களோ வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் திரும்ப உள்ள வர்றாங்க. என்ன பாத்தீங்க? ஆமா, நிறைய பேர் போறாங்க, வியாபாரிகள் போறாங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க போறாங்க, நிறைய காரியங்கள் அவங்க போறாங்க, இவங்க போறாங்க. சரி, ரைட்டு. இப்ப நீங்க என்ன? அப்ப அவர் சொன்னாரா, நான் அவர்களை பார்க்கும் பொழுது இன்று இவர்கள் மரித்தால் எங்கே செல்வார்கள்? ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அந்த கண்ணோடு தான் பார்ப்பேன் அப்படின்னு டிஎல் மூடி அந்த தேவ ஊழியர் சொன்னாரா. இன்று இவர்கள் மரித்தால் நித்தியத்துக்கு செல்வார்களா அல்லது எங்கே செல்வார்கள்? உடனே என்னை அறியாமலே பாரம் வந்துடும், அழுது ஜெபிப்பேன். அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிச்சு கொண்டே இருப்பேன். என்னுடைய பார்வை முழுவதும் ஒருவேளை ஒரு மனிதனை பார்த்தால் அது ஆத்துமாவாக, அந்த ஆத்துமா இன்று மரிக்குமானால், ஒருவேளை இது அன்று அவருடைய கடைசி நாளா இருக்குமானால், மரித்தால் எங்கே செல்வார்? அந்த பாரம் வரும் பொழுது என்னை அறியாமலே ஊழியத்தில் நான் ஜெபிக்கவும் அதற்கான ஊழியத்தை திட்டமிடவும் நான் செய்கிறேன். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தருகிறார் என்று சொன்னாங்க. இப்படியாக நம்முடைய பார்வை மாறும். நம்முடைய பார்வையின் முன்னுரிமை, நம்முடைய பார்வை தேவையானது ஒன்று என்னன்னா, நம்ம பார்க்கிற விதமே, இது ஒரு ஆத்துமா, இந்த ஆத்துமா என்று ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாவது சுவிசேஷம் சொல்லப்படணும்ங்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதே போல ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் நம்ம நினைக்கிறோம், ஒரு சொந்த வீடு இருந்தா, அரசாங்க வேலை இருந்தா, ஒரு வருங்காலத்துக்கு கையிருப்பு இருந்தா ஆசீர்வாதம், அல்லது பல காரியங்கள் ஓகே. ஆனால் ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு தேவனோடு நம்ம நெருங்கி ஜீவிக்கிறோமோ, நம்முடைய பரிசுத்த வாழ்வு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறதோ, பரிசுத்தமா இருக்கிறதா, தேவன் மெச்சிக்கிற அளவுக்கு இருக்குதா, மரியாள் போல நல்லா நீ செய்யறாங்க, தேவையானது ஒண்ணு தெரிந்து கொண்டால் அந்த சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருக்குதா, கர்த்தர் நம்மை மெச்சுகிறாரா, கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா,
அதுதான் ஆசீர்வாதம். மற்ற எந்த உலகபதமான சம்பத்தோ மற்ற ஏதோ ரெண்டாவது அல்லது அது கூட கொடுக்கும். ஆனால் எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி வாழுகிறோமோ அதுதான் ஆசீர்வாதம். அந்த எண்ணம் வரும்பொழுது நம்முடைய முன்னுரிமை, நம்முடைய பார்வை எல்லாம் மாறும் என்கிறத நம்ம ஒரு அழைக்கப்படுகிறோம். அதே போலதான் நம்முடைய காரியத்தை பார்த்தோம். அடுத்தபடியா நம்ம சில காரியங்களை பார்த்தோம். உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய காரியத்தை பார்த்தோம். தாய்லாந்து தேசத்துல உள்ள காரியத்தை பார்த்தோம். இப்படியாக டிஎல் மூடி ஐயாவுடைய பார்வையை பார்த்தோம். அன்னை தெரேசா அம்மாவை பார்த்து ஒருக்கு அப்படிதான் கேட்டாங்களாம். நீங்க ஒரு தொழுநோயாளிய எப்படி ஒரு ஒரு சங்கோஜம் இல்லாம ஒரு சங்கடப்படாம எப்படி தொட்டு அதை நீங்க கிளீன் பண்ணி அதை சுத்தப்படுத்துறீங்க கேட்கும்போது சொன்னாங்களா, அவங்களுடைய காயங்களை நான் இயேசுவின் காயங்களாக பார்க்கிறேன்னு சொன்னாங்க. தொழுநோயாளுடைய காயங்களை இயேசுடைய தழும்புகளாக காயங்களாக பார்க்கும் பொழுது எனக்கு எந்த விதமான சங்கோஜமோ எந்த விதமான சங்கடமும் இல்லாதபடி நான் இயல்பாக அதை சுத்தம் செய்து அவங்களுக்கு பணிவிடை செய்து அவங்களை குணமாக்கி அவங்களை நான் அப்படியாக வழி நடத்துகிறேன் என்று சொன்னாங்க. இப்படிப்பட்ட நம்முடைய பார்வை மாற வேண்டும் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். அன்று ஒரே ஒரு சமாரியா ஸ்திரிக்காக கடந்து சென்று அந்த ஆத்துமாவை ரட்சித்த தேவன் அந்த கிருபையின் காலத்துக்குள்ளே அந்த அந்த சமாரியா ஸ்திரி மேல் தேவனுடைய கிருபையும் அவருடைய சித்தமும் அப்படி இருந்ததுனால அருமையான ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். ஆனால் காலம் கடந்த தாகம், காலம் கடந்த உணர்வு வந்தா எந்த பிரயோஜனம் இல்லை. அதுக்கான ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சதுதான் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில். அது நல்லா எல்லாருக்கும் தெரியும். ஐஸ்வர்யவான் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தான்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சம்பிரமமாயினா அனுதினமும் ஆடம்பரமான வாழ்வு. பக்கத்துல வாசல் படியில ஒரு தரித்திரன் இருக்கிறாங்க. அவனுடைய அந்த பருக்கைகளை நாய்கள் நக்கிட்டு பாக்குறோம். மேலிருந்து விழுகிற துணிக்கைகளாலதான் அவர் தன்னுடைய வயிற்று நிரப்புறான்னு பாக்குறோம். அந்த ஐஸ்வர்யவான் செய்த தவறு என்ன? ஒரு வேசித்தனம் பண்ணாரா? கொலை பண்ணாரா? அவர் அழுது ஏதாவது களவு செய்தாரா? அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. நிர்விசாரமான வாழ்க்கை. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பார்க்கக்கூடிய கண்கள் திறக்கப்படவில்லை. எளியவர்கள் மேல இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்றாரு. ஆனா அந்த எந்த விதமான பார்வை இல்லாதபடி ஒரு நிர்விசாரமான ஒரு வாழ்வு, சுற்றி இருக்கிறவர்களை பற்றி ஒரு கவலையற்ற வாழ்வு வாழ்ந்ததுதான் ஐஸ்வர்யவான். ஆனால் 2 பேரும் மறிக்கிறாங்க. மரணம் என்பது என்ன சொல்றாங்கன்னா பிரிவுன்னு சொல்றோம், துக்கம்னு சொல்றோம். ஆனா மரணம்னா என்னன்னா முகவரி மாற்றம்னு சொல்றாங்க. சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இஸ் கால்டு டெத். 2 பேரும் கண்ணு விழிக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் பாதாளத்துல இருக்கிறாரு. ஆபிரகாம் மடியில அந்த ஏழை லாசர் இருக்கிறார். அப்ப அந்த ஐஸ்வர்யவான் ஒரு வேண்டுகோள் இருக்கிறாரு. அவ்வளவு தாகத்துல இருக்கிறார். அங்க சமாரியா பெண் தாகத்தை தானா சென்று இயேசு கிறிஸ்து தாகத்தை இருக்கிறாரு. இந்த ஐஸ்வர்யவான் பரலோகத்தை நோக்கி தாகமா இருக்கிறேன், ஒரு சொட்டு தண்ணீர் அவன் விரல் நுனியினால தொட்டு என் நாக்குல வைங்கன்னு சொல்லும் போது அந்த பரலோகத்தினால அந்த அந்த தாகமா இருக்கிறேன் என்று அந்த பெண்ணின் தாகத்தை தீர்ப்பார். இந்த ஐஸ்வர்யன் தாகத்தை தீர்க்கவில்லை. காலம் கடந்த ஞானம் அல்லது கிருபையின் காலங்கள் முடிந்து விட்டது. அந்த ஐஸ்வர்யனுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அப்பொழுது அவர் சொல்றாரு, இன்னும் எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவங்களுக்கும் அந்த சுவிசேஷம் அடையணும். அப்ப சொல்றாங்க, ஆமா அங்க போதகர்கள் இருக்காங்க, சபை நடத்துறவங்களா இருக்கிறாங்க, அங்க சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை கேட்க சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு, இங்க இருந்து ஒருத்தர் அனுப்புவோம், அப்பதான் அவங்க கேட்பாங்க. அப்பொழுது சொல்றாரு, அங்க உள்ளவங்க சொல்லி கேட்கலன்னா இங்க இருந்து ஒருத்தர் போனாலும் சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்படியாக ஒருவேளை நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் கேட்கிற செய்தி தானே, ஒவ்வொரு வாரம் கேட்கிற கூடுகைகள் தானே என்று அலட்சியமாக மந்தாவி போன்ற ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை கிறிஸ்தவ காரியங்களில் இருக்கலாம் என்று நான் ஒருவேளை நினைக்கிறேன். ஒரு இயல்பான ஒரு கூடுகை, இயல்பான அந்த செய்தியையோ அல்லது அந்த நம்ம அந்த பிரசங்கங்களையோ சாதாரணமாக நினைக்கக்கூடிய காலங்கள் அது ஒரு ஆபத்தான காரியம். ஒருவேளை கிருபையின் காலம் முடியுமானோம், ஒருவேளை எந்த நேரமும் நம்முடைய ஜீவனுடைய கடைசி நாள் நமக்கு தெரியாது. இந்த வருஷம் இருக்கட்டும் என்று கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த ஐஸ்வர்யான போல ஒருவேளை நிர்விசாரமாக அல்ல காலம் கடந்து அல்லது இயல்பாக நம்ம நடந்து கொண்டிருப்போமானால், ஒரு தாகம் இல்லாமல், வாஞ்சை இல்லாமல், எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அந்த ஐஸ்வர்யானுடைய நிலைமை ஏற்படலாம். அது ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம். அந்த ஒரு ஆத்துமா தாகத்து தீர்க்கப்பட்ட சமாரியா ஸ்திரீ, இங்கு ஒரு ஆத்துமா கெஞ்சப்படுகிறது, ஆனால் அவனுடைய தாகம் தீர்க்கப்படவில்லை. அந்த ஒரு ஆத்துமாவுக்காக தேவன் அவ்வளவு பட்சமாயிருப்பாரானால்
தேசத்தில் உள்ள நம்ம பார்த்தோமே 65 கோடி ஆத்துமா. நம்மை சுற்றிலும் கூட அநேக இயேசு அறியாத மக்கள் உண்டு. நம்ம பகுதியிலும் குஜராத்தில் உண்டு, உத்தரப்பிரதேசங்கள் உண்டு. ஒரு செய்தியில கேட்டேன், தேவ மனிதர் சொன்னதுதான், அதை நம்ம தொட்டதால் மறுபடியும் சொல்றேன். நமக்கு 2 விதமான பார்வைகள் வேண்டும். ஒன்று கிட்ட பார்வை, இன்னொன்று தூர பார்வை. தூர பார்வை வட மாநிலத்திலே நம்ம மிஷினரி ஸ்தாபனங்களை நிறுவி அதை மையமாக கொண்டு வட மாநிலத்திலே வட இந்தியாவிலே ஊழியர்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னொன்று கிட்ட பார்வை, நம்ம வீட்டை சுற்றி, நம்முடைய ஆலயத்தை சுற்றி, நம்முடைய கிராமங்களை சுற்றி, நம்முடைய வாழ்வை சுற்றி இருக்கிற இயேசு அறியாத ஒரு கூட்டச்சாராங்க. 2 ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அடைய வேண்டும். இங்கு நம்முடைய வாழ்வினால நம்ம நடக்கையினால அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அங்கு நம்ம மிஷினரி அனுப்பி அங்கு நம்ம பணிகளை செய்து அவங்களுக்கு சுவிசேஷம் கொண்டு செல்கிறோம். இப்படியாக 2 விதமான ஊழியங்களை நம்ம செய்ய அழைக்கப்படுகிறோம். இன்னும் அவர்கள் காலங்கள் வரலாம். சமாதானம் உள்ள தேசத்திலேயே அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வாய்? இப்படி ஒரு சமாதானம் உள்ள தேசத்திலேயே நம்ம இன்னும் நமக்காகவே ஜெபித்துக் கொண்டு ஜெப உதவி தேடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் யோர்தான் போன்ற காலங்கள், தேசத்தில் உள்ள ஆட்சி நிலைமையெல்லாம் நமக்கு தெரியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவனோட உதவியோடு நம்மையும் ஆதாயப்படுத்தி கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தையும் ஆதாயப்படுத்த நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒரு நல்ல வசனம், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று ஒரு வசனர். கடைசி காலத்துல நம்முடைய ரட்சிப்பு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். அப்படியாக அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்பட வேண்டும். என்னுடைய சாட்சி நிமித்தம், என்னுடைய ஊழியத்தின் நிமித்தம், என்னுடைய ஜெபத்தின் நிமித்தம், என் முழங்கால் நிமித்தம், என்னுடைய ஈகை நிமித்தம் ஒரு பாவியாவது, ஒரு இயேசு அறியாத அவரை ரட்சிப்புகள் வழி நடத்தி பரலோகத்திலே சந்தோஷத்தை உண்டாக்குற காரியத்தை நம்ம செய்யும். ஒண்ணு, நான் முழுமையான ரட்சிப்போடு பரலோகத்திற்குள் கடந்து செல்வேன். 2வது, ஒரு ஆத்துமாவையாவது ஆதாயப்படுத்தி, ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்தி பரலோகத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துற ஒரே நிகழ்வு மனம் திரும்புகிற ஒரு பாவிதான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தான் பரலோகத்துல சந்தோஷத்தை உண்டாக்கப்படும். எப்படியாவது ஒரு மிஷினரி அனுப்பியோ அல்லது நான் ஜெபத்தை பாரப்பட்டு ஜெபித்தோ, எப்படியாவது மற்றவங்களை அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்தோ, எப்படியாவது உழைத்தோ ஒரு கூட்ட ஜனத்தை அல்லது ஒரு ஆத்துமாவையாவது பரலோகத்துக்கு கொண்டு செல்வேன். என் பகுதியிலோ வட இந்தியாவிலோ இப்படியாக நம்ம நடத்தி செல்ல அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்ம கடைசி நேர அர்ப்பணிப்புக்கான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஜபத்துக்கு கூட நம்ம ஜப சிந்தையோடு கடைசி அர்ப்பணிப்புக்குள்ள நம்ம அந்த சிந்தையோடு அமருவோம். அநேக காரியங்களை பார்த்தோம். இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவை 3 காரியங்கள் தான். கண்களை மூடி நம்ம அந்த அர்ப்பணிப்புகள் கடந்து செல்வோம். எரியும் இருதயங்கள், புலம்பும் உதடுகள், சொரியும் கண்கள். இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவை. கிறிஸ்தவ ஆலயங்களுக்கோ நம்முடைய குடும்பங்களுக்குள்ளோ தேவையான காரியங்கள் எரியும் இருதயங்கள், புலம்பும் உதடுகள், சொரியும் கண்கள். ஆரவாரம் அல்ல, நிகழ்ச்சிகள் அல்ல, பரவசமான காரியங்கள், இசை சத்தங்கள் அல்ல, அலங்கார தோரணங்கள் அல்ல, ஒளி விளக்குகள் அல்ல, வான வேடிக்கைகள் அல்ல, ஆலயங்களை இடித்து மீண்டுமாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற விண்ணை முட்டும் ஆலய கோபுரங்கள் அல்ல, வரவேற்பு பதாகைகள் அல்ல. எத்தனை வரவேற்பு பதாகைகள், எத்தனை தனிப்பட்ட துதிப்பாடல்கள். யாரை உயர்த்துகிறோம்? பவுலா அவங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். எப்படியா அந்த வசனங்களை வாசிக்கிறானா? கிறிஸ்து உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டாரே, அவரை முன்னுரிமைப்படுத்துகிறோமா? ஆலயத்தின் நிலைமை, நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தின் நிலைமை நமக்கு நல்லா தெரியும். எல்லாரும் ஆலயத்துக்கு செல்கிறோம், எல்லா காரியங்களும் தேவை. இந்த சமுதாயத்துக்கு தேவை சொரியும் கண்கள் தான். 65 கோடி ஜனங்கள். அதை ஒரு முறை நம்ம கண்ணுல முன்னால கொண்டு வந்தோம்னா 65 கோடி 45 நாட்கள்ல அந்த இடத்துக்கு வந்து சென்றிருக்காங்களே. அப்பா, எவ்வளவு பெரிய கூட்டம்! 65 கோடி ஜனங்களுக்கு நாம எப்ப சுவிசேஷத்தை சொல்லி அறிவிக்கப்பட போறோம்? எத்தனை மிஷினரிகள் அனுப்பப்படணும்? தரிசன பாடல் அன்னைக்கு அன்னை பாடினாரே, அலை அலையாய் ஊழியர் எழுப்பினார் துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் அனுப்பப்படணுமே. எங்களுடைய ஆலயங்களிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மிஷினரி பிரதர்ஷனைகள் நடக்க வேண்டுமே.
அதே போல வட மாநிலங்களிலே ஞானஸ்நான ஆராதனைகள் நடந்து கொண்டே இருக்கட்டுமே. எவ்வளவுப்பட்ட நல்ல ஒரு தரிசனம் அல்ல. நம்முடைய ஆலயங்களிலே மிஷினரி பிரதிஷ்டைகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். வட மாநிலங்களிலே ஞானஸ்நான ஆராதனைகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். 65 கோடி ஆத்துமாக்களே, 1, 2 இல்லையே. தாகமாயிருக்கிற என்ற வார்த்தை தான் இந்த கடந்த வாரத்தில் அதிகமாய் பாதித்த வார்த்தை. ஒரு ஆத்துமாவுக்காக ஓடி வந்து நடத்தினாரே அந்த இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து தானோ உடனடியாக தாமதமின்றி அந்த ஊருக்குள்ள சென்று சுவிசேஷம் சொன்ன சமாரிய ஸ்திரீ. காலம் கடந்த அந்த ஐஸ்வர்யவானுக்கு மறுக்கப்பட்ட அந்த தாகம் தீர்க்கிற பணி நமக்கு முன்னாடி இருக்கிற சவாலா இருக்கிற காரியம். கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ள சாட்சியற்ற தன்மைகள் வட மாநிலங்களிலே கூட்டம் கூட்டமாய் புண்ணிய தலங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற, தங்களையே காயப்படுத்தி கொண்டு நடந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள். மனம் திரும்புகிற ஒரு பாவியை நான் ரட்சிப்புகளை வழிநடத்துவேன். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். எவ்வளவு ஒரு அருமையான ஃபாதர் பாடின பாடல்கள். எத்தனை விதமாய் பட்டிருக்கிற ஜனங்கள், ஆத்துமாக்கள். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். அதற்கு காரணமாக நம்ம இருப்போமா? மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஆரம்பிச்சோம். நம்முடைய தரிசனம் எவ்வளவாய் விரிவடைய வேண்டும். குடும்ப தரிசன மிஷினரி கூட. என்ன அருமையான தலைப்பு இந்த கொள்கைக்கு. குடும்ப தரிசன மிஷினரி கோடு. கர்த்தர் உம்மை காண வேண்டுமே இந்த 65 கோடி ஜனங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். தாகம் உள்ளவன் இன்னும் தாகமாகட்டும். ஒரு கூட்ட ஜனங்களை நாங்கள் ஆதாயப்படுத்துவோம். எங்களையும் நாங்கள் பரிசுத்தவான்களாய் காத்துக்கொள்வோம். அந்த குருத்துளை ஞாயிறு அன்னைக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே கட்டப்பட்டிருக்கிற கழுதையையும் குட்டியையும் காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். யாராவது ஏதாவது கேட்டால் இவைகள் என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை அனுப்புவான். நமக்கு முன்னே இருக்கிற கிராமங்கள் எத்தனை தெரியுமா? 6,40,867 கிராமம். ஒரு கிராமத்துக்கு அவர் போக சொன்னாரு. நமக்கு முன்ன இந்திய தேசத்தின் கிராமங்களுடைய எண்ணிக்கை 6,40,867 கிராமங்கள். நம்முடைய தரிசனத்தின் ஆழம் போதுமா? நம்முடைய தாகத்தின் ஆழம் போதுமா? நம்முடைய தீவிரம் போதுமா? நம்முடைய ஜெப நேரம் போதுமா? நம்முடைய கண்ணீரின் அளவு போதுமா? ஜெபிப்போம்.